முன்பெல்லாம் பொங்கல், தீபாவளி போன்ற பண்டிகை நாட்கள் என்றால் பட்டாசு இத்தனை கோடிக்கு வியாபாரமானது, கரும்பு இத்தனை டன் வியாபாரமாகி இருக்கிறது என்றெல்லாம் செய்திகள் வரும். நாமும் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகை தினங்கள் ஆனாலும் சரி, தொடர் விடுமுறை தினங்கள் ஆனாலும் சரி, அன்றைய தினங்களில் டாஸ்மாகில் மது விற்பனை எத்தனை கோடிகளை கடந்திருக்கிறது என்ற செய்திகள்தான் நம்மை ஆட்கொள்கின்றன. அந்த அளவுக்கு பல 100 கோடிகளில் டாஸ்மாகில் மதுவை விற்று தீர்க்கிறது டாஸ்மாக் நிறுவனம். இதோ இந்த ஆண்டும் பொங்கல் விடுமுறையில் இதுவரை இல்லாத இமாலய சாதனையை படைத்திருக்கிறது. இந்த ஜனவரி மாதத்தில் 13, 14, 15 ஆகிய 3 தினங்களில் மட்டும் சுமார் 725 கோடி ரூபாய்க்கு மது விற்பனையாகி இருக்கிறது நம் தமிழ்நாட்டில். இதில் இன்னும் பெரிய மைல்கல் சாதனை என்னவென்றால், கடந்த ஆண்டு 678 கோடி ரூபாய்க்குத்தான் மது விற்பனையானது. ஆனால் இந்த ஆண்டு சுமார் 47 கோடி ரூபாய் அதிகமாக விற்பனையாகி தன் சாதனையை தானே முறியடித்திருக்கிறது டாஸ்மாக். கடந்த ஆண்டு 1000 ரூபாயை பொங்கல் பரிசாக கொடுத்து அப்படியே டாஸ்மாக் மூலம் வசூல் செய்திருந்த இந்த அரசாங்கம் இந்த ஆண்டு அதே போல பொங்கல் பரிசு தொகையோ எதையுமே கொடுக்காமல் மக்களிடமிருந்து காசை மட்டும் வாரி சுருட்டி இருக்கிறது. இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள். ஏன்னா இங்கே குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது. அதை பற்றி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள். அதற்கு காரணமே டாஸ்மாக் தான். இந்த அரசுக்கு மக்கள் மீது அக்கறையே இல்லையே, ஐயோகோ என்று தன் அண்ணன் ஆட்சி நடத்தும் லட்சணத்தைத்தான் அன்றே கணித்திருந்தாரோ கனிமொழி. ஆனால் அதற்கெல்லாம் அசையுமா இந்த அரசு? காசு பாஸ், கமிஷன் பாஸ், நம்ம மக்களை, மது பிரியர்களை குஷிப்படுத்தினா போதும் பாஸ் என்று விதிமுறை வகுத்து நடக்கிறது இந்த ஆட்சி. டாஸ்மாக் கடைகளை குறைப்போம் என்று சொல்லிவிட்டு அதிகமாக சரக்கு விற்கும் கடைக்காரருக்கு அரசு விழாவில் விருது கொடுப்பது, தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் டார்கெட் வைத்து வியாபாரம் பார்ப்பது, மதுபான பெட்டிகளை காப்பீடு செய்வது என்று ஒரு ரகமாகத்தான் போய்கொண்டிருக்கிறது இந்த அரசு. ரேஷன் கடைகளில் மக்களுக்கு பொங்கல் தொகுப்பு கொடுக்க திராணியற்ற இந்த அரசு டாஸ்மாக்கு மட்டும் இந்த அளவுக்கு மெனக்கெடுவது ஏன் என்று கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள் தமிழ்நாட்டு பெண்கள். ஆக ஒருபுறம் போதையின் பாதையில் யாரும் செல்லக்கூடாது என்று விளம்பரப் படங்களில் நடித்துக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின், ஷூட்டிங் முடிந்தவுடன் டாஸ்மாக் வருமானத்தின் கணக்கு வழக்குகளை பார்ப்பதுதான் விடியலா? ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஆண்டு வியாபாரத்தை விட அதிகமாக வருமானம் வருகிறது என்றால் தமிழ்நாட்டில் குடிப்பவர்களின் எண்ணிக்கை உயர்வதைத்தானே காட்டுகிறது. டார்கெட் வைத்து மக்கள் காசை வாரி சுருட்டத்தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறதோ திமுக? மக்களுக்கு சரக்கு ஊத்தி கொடுப்பதுதான் ஸ்டாலின் சொல்லும் திராவிட மாடல் போல. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.